பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7வது மாதத்தின் முதல் நாளின் மதியான வேளையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிரியமானவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மை 6 மாத காலம் கிருபையாய் நடத்தி வந்து காலை வேளையில் எழும்ப துதிக்க வார்த்தையை கொண்டு பல நடைய கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த யாக்கோபு சொன்னீங்களா? இவ்வளோ நேரம் எவ்வளோ தடவை சொன்னீங்க இந்த யாக்கோபு? உங்கள் பேரை சொல்லுங்க. இந்த பாத்திமா வேரூன்றி பூத்து காய்த்து பலனாய் பூமியை நிரப்பும் நாட்கள் வரப்போகுது, காலங்கள் வரப்போகுது. இந்த யூதாக்கு என்று கர்த்தர் குறித்து வைத்த நாட்கள் வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ண கர்த்தர் வாக்கிய பண்ண போகிற இந்த மத்தியான வேளையிலும் அநேகருக்காய் ஜெபிக்கிற வேலை இது, ஜெப வேலை. இப்போ நம்ம ஆராதித்து நம்முடைய ஆண்டவர் துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். நம்ம துதிக்க பரலோகத்தில் 24 மணி நேரம் துதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதை விட நம்மை போல தான் உண்டாக்கின சிருஷ்டி அவர் கையை வச்சு உருவாக்கி கீதா கொடுத்து ஓட விட்டுட்டு இருக்கிறார். நம்ம துதிக்கிறோம் பாருங்க, அதுல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா. நான் துதிக்கும்படி இவளை ஏற்படுத்தினேன், இவ என் துதியை எப்பொழுதும் சொல்லி கொண்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா சூழ்நிலைமையை பார்த்து நம்மளுடைய கடந்து போகிற பாதைகளை பார்த்து மௌனமா இருக்கீங்களா? இன்னையிலிருந்து ஸ்தோத்திரம் அறிக்கை பண்ண ஆரம்பிப்போம். இன்னையிலிருந்து 7ஆம் மாதத்திலிருந்து இதை ஒரு பிராக்டிக்கலா பிரியமானவர்களே, நாங்கள் இங்கே நிற்கிறவங்க ஒன்றும் பரலோகத்திலேருந்து பொத்துட்டு வந்தவங்க இல்லை. உங்களை போல தான் நாங்களும் எங்கள் பலவிதமான சூழ்நிலைமைகளில் நாங்கள் சாட்சி சொல்ல முடியும். நிறைய வார்த்தைகள் மாமிசமாகி தொட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொட்டு பார்க்க வைக்கிறார் கர்த்தர். அந்த தேவனை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். வாயினால் அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அறிக்கை பண்ண கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். தொட்டு பார்க்கிற அனுபவங்களுக்கு நேராய் கர்த்தர் கூட்டி கொண்டு போகிறார். பலனால் நிரப்புகிற நாட்கள் வந்து கொண்டு இருப்பதற்காக கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் எப்பொழுதும் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். பாடுவோமாம். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் நைவுகள் எல்லாம் பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. 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 இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே, இருமடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே.
வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. அநேக சிச்சுவேஷன்ஸை குறித்து ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரை, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை, எல்லாரும் துன்மார்க்கனெல்லாம் தலைத்திருக்கிறாங்களே, பொல்லாப்பு செய்கிறவன் ஏன் காலையில் எழும்புனதுலேருந்து நைட்டு வர எதையோ பார்க்குறாங்க, எதையோ கேட்குறாங்க, எதுக்காகவோ பூமியில் வாழுகிறாங்க, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் தான் நான் உங்கள் பாதத்தையே பிடித்து இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவரை, ஏன் என்ன சிலது பார்க்குற பார்வையே சரியில்லையே, என் மேலே சொல்லப்படுகிற வார்த்தைகளே சரியில்லையேன்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நிறைய கேள்வி கேட்ட அநேகருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏற்ற வேளைகளில் பதில் கொடுப்பார் பாருங்க. ஸ்தோத்திரம். கொடுக்கிற பதில்கள் எல்லாம் அவங்க அந்த நாளை மட்டும் இல்லை, அவங்களுடைய ஸ்தோத்திரம் முடிவு பரியந்த நடத்த வல்லமை உள்ளதா இருந்தது. இப்பொழுது நீங்க விசுவாசித்து பாடுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்ததிலும் மேலாய் கரத்திலிருந்து வருமே. என் கேள்விக்கெல்லாம் பதில்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்ததிலும் மேலாய் அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. ஸ்தோத்திரம். ஒரு மிஸ்ஸை கூட ஆண்டவரை பார்த்து, நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. என் பிரயாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே. நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. பரத்திலிருந்து வருமே. அவர் கரத்திலிருந்து வருமே. நன்றி. நிறைய பிரயாசம். விசேஷமாய் பெண்களுக்கு யாரும் சிலை ஒன்றும் வைக்க போகிறதில்ல. ஆனால் காலையில் எழும்புனதுலேருந்து இரவு வர பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக பாரம் சுமக்கிற அருமை சகோதரியே, நிறைய விதைச்சிட்டு, நிறைய கண்ணீர், நிறைய ஜெபம், நிறைய வசனத்தின் அறிக்கையை வச்சுட்டு, ஆண்டவரே இந்த பிரயாசத்துக்கெல்லாம் இந்த பலனை நான் என்னைக்கு பார்க்க போகிறேன்னு கேட்குறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரயாசத்தின் பலன் கண்டிப்பாக வரும். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அந்த சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வந்து நான் உனக்கு தாரேன்னு சொல்றாரு. இல்லை, உன்னிட்டிருந்து ஒன்றும் வாங்க மாட்டேன், நான் வானத்தை பார்ப்பேன், மேலே பார்ப்பேன், அவர் தருகிறது எனக்கு போதும், அவர் செய்கிறது எனக்கு போதும். அப்படி காத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுத்த வார்த்தை, நான் உனக்கு பலன், நான் உனக்கு பலன், நான் உனக்கு என்ன சொன்னனோ அதுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லி ஆபிரகாமுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்திருக்கும். வாயில சொல்லியிருப்பார், நான் ஆபிரகாம், நான் ஜாதிகளுடைய தகப்பேன்னு சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. இருதயம் சொல்லியிருக்கும், டேய் உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுடா, உன்னுடைய சரீர சூழ்நிலைமை எப்படி இருக்குதாடான்னு சொல்லியிருக்கும். ஆனாலும் ஸ்தோத்திரம், சொன்னவர் மாறாதவர், பிரயாசத்தை பார்த்தவர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், எனக்காக நின்னான். கூட பிறந்தவனுடைய மகன் அழிக்கப்படுகிறதுக்காக விட்டுற மாட்டேன்னு சொல்லி திறப்புல இதெல்லாம் நீங்க பண்ணுற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். எல்லா முழங்காலுக்கு அவர்கிட்ட ஒரு கணக்கு இருக்குது. உங்க கண்ணீர் அங்க சேர்க்கப்பட்டுட்டு இருக்குது. இந்த பிரயாசத்தின் பலன் ஒரு நாள் நீங்க நிச்சயமாய் அனுபவிப்பீங்க. பிள்ளைகள்ல பாப்பீங்க, நீங்க விதைச்சதுல பாப்பீங்க, உங்க அறுவடையில பாப்பீங்க, உங்க கையின் பிரயாசத்துல பாப்பீங்க. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தோட பாடி நம்ம முடிக்க போகிறோம். என் பிரயாசத்தின் பலன்கள்
பரத்தில் இருந்து வருமே, நினைத்திடாத வேளை அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. ஹalleluya. கர்த்தர் கரத்தில் ஏசப்பா ஆண்டவரே, எங்க நம்பிக்கைய அறிக்கை பண்ணுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நாங்க நம்புகிற தேவனீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்க அறிக்கை பண்ணுகிறோம், இவை எல்லாம் எங்களுக்கு செய்ய வல்லவர். நாங்க கேட்கிற எங்க வாழ்க்கையின் கேள்விக்கெல்லாம் பதில் உங்கள்கிட்ட இருந்து வர போகுது ஆண்டவரே. எங்க பிரயாசத்தின் பலன்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து. 7வது மாதம் ஒரு பரிபூர்ணத்தின் மாதம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இது பலனால் நிரப்பப்படுகிற மாதம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இழந்தத தாவீது ஆண்டவரே குமாரத்தில் இழந்தது உண்மைதான். ஆனா திருப்பிட்டு வந்தது பெலிஸ்தியன் கொள்ளையடிச்சிட்டு போனதையும் கொண்டு வந்தான். அவன் கொள்ளையிட்டதையும் இவன் கொண்டு வந்தான். எங்களுக்கு ஏசப்பா ஸ்தோத்திரி, இழந்ததிலே சிறந்ததை தர போறீங்க, ரெட்டிப்பா தர போறீங்க. நாங்க அறிக்கை எடுக்கிறோம். எங்க இருந்தும் அல்ல, கிழக்கே இருந்தும் மேற்கே இருந்தும் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின உம்மிடம் இருந்து எங்களுக்கு வர போறதற்காக நன்றி செலுத்தி தாழ்த்தி இந்த மத்தியான வேளையை தந்து ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், உம்மை போல வேறொரு தெய்வம் இல்ல. எரேமியா 10 எழுதப்பட்டிருக்கும், யாக்கோபுக்கு அவர் பங்கு, அவனுக்கு அவர் சுதந்திரம். ஆண்டவர், அவைகளை போல் ஒன்று இல்லை. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வம்னு சொல்லப்படுகிறதுல ஒண்ணு அல்ல. நீங்க தான் தெய்வம். ஆண்டவர் கருத்துல எங்களை தாழ்த்தி தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம பாடி ஆண்டவர் சிறந்ததை தருவார், எதை இழந்தோமோ அதை 2 மடங்கு தருவார்னெல்லாம் பாடினோம். காலையில் பார்த்தோம், வேர் ஊன்றி அப்படின்னு கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து பல நாள் நிரப்பு நாட்கள் வரும்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் விண்ணப்பங்களோட அழுகையோட எத்தனையோ அந்த 6 மாத காலங்கள் அழுது ஒரு புலம்பியிருப்பீங்க. ஆனால் அந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் மாதிரி 12, 13, 14 அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், அதை கவனமாக கேளுங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே, ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நமக்கு அவருக்கு நம்மளாம் நாள் நீட்டணும் அவசியம் இல்லை. இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் முழு இருதயத்தை தான் கேட்குறாரு. ஒரு கால் வரப்புலையும் ஒரு கால் உள்ளேயும் வச்சுட்டு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம முழு இருதயத்தோடு நம்முடைய அழுகையோடு கண்ணீரோடு அவர் பாதத்தில் வரும்போது நம்மை வேரூன்ற செய்வார். அவர் நம்மை பலனால் நிரப்புவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். முதல்ல என்ன சொன்னார்? முழு இருதயத்தோடு திரும்புங்க. அந்த இருதயத்துக்குள்ள எண்ணிறங்கா காரியங்கள் போட்டு கலங்கி ஐயோ திகைத்து நடக்குமா நடக்காதா அப்படி சொல்லி வருத்தத்தோடு நம்ம நடக்கலாம். ஏன்னா அந்த இருதயம் பார்த்திங்கன்னா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாவற்றையும் உள்ள போட்டு வச்சுட்டு வேண்டாத எண்ணங்களை உருவாக்கி விடுறது இந்த இருதயம் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வஸ்திரங்களை கிழிக்கவே வேண்டாம், அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் எதை கிழிக்கணுமா? உங்களுடைய இருதயங்களை கிழித்து உங்கள் தேவன் இடத்துல திரும்பணுமா. நம்ம இருதயத்தை கிழிக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இருதயத்தை கிழிக்க அங்கே போக வேண்டாம், நீங்கள் என்னிட்ட வாங்க. அப்போ அந்த இருதயத்தை கிழித்து அதை குணமாக்க ஒன்று உண்டு. அது இதுதான் அவருடைய வசனம். இந்த வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க அந்த இருதயத்தை கிழித்து அதில் இருக்க எல்லா அழுக்கு கரைகளை போக்கி ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாய் திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இரக்கமும், ரொம்ப கவனிங்க, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். பாருங்க, உலகத்து மனுஷன் நமக்கு ஒரு தீங்கு வந்தால் உனக்கு வேணும், நீ செய்ததுனால தான் இப்படி நடந்து, உனக்கு இப்படியெல்லாம் நான் இன்னும் நடக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மத்தியான நேரத்தில் சொல்கிறது என்ன தெரியுமா? அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன். இந்த உலகத்து மனுஷன் பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம தேவனிடத்தில் உயர்த்தும் போது, அவர் தெய்வத்தில் நம்ம இருதயத்தை உயர்த்தும் போது, வஸ்திரத்தில் இருதயத்தை கிழிக்கும் போது அவர் நமக்காக இறங்கி என்ன பலனை நிரப்பணுமோ நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளை செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். அநேக நேரங்கள் நீங்கள் நினைக்கலாம், எல்லாரும் காணிக்க வைக்கிறாங்க, எல்லாரும் மற்றவங்களுக்கு
மற்றவங்களுக்கு கொடுக்காங்க, என்னால் கொடுக்க முடியல, என்னால் செய்ய முடியல, மற்றவங்களுக்கு இறங்க முடியல, நான் அதனால் ஒழிச்சு இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், வெளியே தலை காட்ட முடியல, இப்படிலாம் சொல்லிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இறங்கி இதெல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஆசீர்வாதத்தை அவர் தருவாராம். பாருங்க, இவ்வளோ நல்ல தகப்பன். அவரே கொடுத்து அவருக்கே கொடுக்க வைப்பாராம், அவரே கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க வைப்பாராம். நம்ம அப்படி என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ என் கையிலேருந்து தான் கொடுக்கணும் போல இருக்குது, நான் தான் கொடுக்கணும் போல இருக்கு. இல்லை, ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், உங்கள்கிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் தர்றதுதான். செல்வம் உம்முடையது, என்னுடைய படிப்பு உம்முடையது, எனக்கு என்ன இருக்குது அதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே, எனக்கு வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்கப்பா, என் வஸ்திரத்தை இல்லை இருதயத்தை கிழிச்சு முழு இருதயத்தோடு உங்கள்கிட்ட வந்துட்டேன் ஆண்டவரை, என்னை நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி யாரெல்லாம் உங்கள் கையில் ஆமென் இப்படிப்பட்ட அழுகியோடும் புலம்பலோடும் இருந்து கொண்டிருக்கீங்களா, அந்த காரியத்தை இப்படி உங்கள் முன்னால் கொண்டு வாங்க. இருதயத்தில் வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இருதயத்தை கிழிச்சிட்டான்ப்பா, கிழிச்சு உங்கள் கையில் கொடுத்துட்டேன் ஏசப்பா, முழு இதயத்தோடு வரேன்ப்பா, இந்த நாள் அதை வாக்கிச்சிங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனையோ பேர் எங்களுக்கு சாட்சியில் எழுதுகிறாங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் நன்மை செய்தார். இன்னும் எத்தனையோ பேர் ஜெபிக்கிறதுக்கு எழுதுகிறாங்க. நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த சொல்லும்போது நாம் ஜெபிக்கவும் மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லும், அது எதுவாக இருக்கும். இப்பொழுது எல்லாம் நம் கண்களை மூடி நம் கையில் இருக்கிற ப்ரேயர் ரிக்வெஸ்டாகவும் மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு நினச்ச அந்த ரிக்வெஸ்ட்டுக்காகவும் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையா, அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தான் இப்பொழுது வாசித்தோம் ஆண்டவரே, காலையில் பார்த்தோம் ஆண்டவரே, யாக்கோபு வேர் பற்றி இசவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும்னு நாங்கள் பார்த்தோம். அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பார்த்தோம், முழு இருதயத்தோடு உம்மட திரும்பணும், அந்த அழுகையோடும் புலம்பலும் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு இருதயத்தோடு உம்மண்டை திரும்பும்போது கர்த்தர் ஆண்டவரே இருதயத்தை கிழித்து உங்கள் சமூகத்தில் வரும்போது நீங்கள் மன உருக்கம் உள்ள தேவன், ஆமென், தீங்குக்கு மனஸ்தாபம் பண்ணுகிற தேவன். ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் தீங்கை அனுபவித்திருந்தால் இந்த தீங்கிலிருந்து மனஸ்தாபப்பட்டு எங்களை திரும்ப ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, கையில் பிள்ளைகள் என்னென்ன ரிக்வெஸ்டோடு இருக்காங்களோ அத்தனை ரிக்வெஸ்ட் உங்கள் கருத்தில் தரும். ஒருவேளை ஒன்றுனா எங்களால் சொல்ல முடியும்னா நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்பாகவே நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறீர், எங்கள்கிட்ட இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இந்த ஹெவன் டிவியை முன்னால் உட்கார்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், எம்எம்ஜே மூலமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் இதை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன் டிவியை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஒரு வாய்ப்பை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவியின் மூலமாக அநேக கோடிக்கணக்கான வீடுகளில் இந்த வார்த்தை புறப்பட்டு போகும்போது அநேகமாயிரம் ஜனங்கள் என் தேவனுடைய அனுமதம் நினைப்பணுமேனு கடந்து வரணுமேனு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஏசப்பா, அந்த மாதிரி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தெய்வீக சமாதானம் குடும்பத்தை நிரப்பணுமேனு ஜெபிக்கிறோம். தெய்வீக கிருபை ஆண்டவரே இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கிருபையும் சமாதானமும் இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த டிவியில் ஒர்க் பண்ணுற பிள்ளைகள் கர்த்தாவே இன்னும் ஆண்டவரை கொடுக்கிற ஆமென் ஜெபிக்கிற உழைக்கிற இன்னும் மறைமுகமாய் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ உம்மால கூடாதது எதுவுமே இல்லை சுவாமி, எல்லாமே உம்மால் கூடும். நாங்கள் ஒருவேளை இது முடியாது, இது எங்களால் எப்படி முடியும்னு ஒருவேளை நாங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் நீர் எல்லாவற்றையும் முடியும் என்று, எல்லாமே என்னால் கூடும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அன்று கடலில் நடந்து அவன் வந்தபோது கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது அவன் மூழ்கி போனான். நாங்களும் அநேக நேரங்களில் உம்முடைய அன்பை நினைத்து ஆமென் துதித்து வரும்போது சில நேரங்கள் அந்த உலகம் எங்களை இழுத்துருது ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களை இழுக்காதபடி, இந்த உலகத்தை பார்த்து விழுந்து விடாதபடி உண்மையே பார்த்து நீர் கொடுத்த ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடி முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன்யா ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில உங்க ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டீரே, அந்த ரட்சிப்பை தந்தீரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன்யா. எங்களை ரட்சித்தது ஆண்டவரே, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான்ப்பா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தது ஆண்டவரே, அறியாத புறஜாதி மக்களுக்கும் உம்முடைய அன்பை எடுத்து கொடுக்கணும், கிருபை அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிதான் எங்களை இவ்வளவாய் நீங்க நேசித்தீங்க ஆண்டவரே. அதை நாங்களும் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க.
எங்களை ஒன்றுமில்லையப்பா, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போறேன்னு சொல்லியிருக்கீங்க. அநேகர் இன்னைக்கு சமாதானம் இல்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆங்காங்கே ஆண்டவரே, தெருக்கள்ல சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஆண்டவரே, அமேன் அமேன், ஒரு இது இல்லாதவர்களாய் ஓடுறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களை நினைத்து வருந்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவா எங்களுக்கு எங்கள் கண்களானாலும் சரி, காதுகளானாலும் சரி ஆண்டவரே, கால்கள் ஓட எவ்வளோ நீங்க கிருபை தந்திருக்கீங்க. நினைத்து பார்க்க மறந்ததை நினைத்து வருந்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஒரு விஷயங்களை மன்னித்து கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இன்னும் எத்தனையோ ஜனங்கள், யாராவது ஒருத்தங்க எங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்களா, எங்களுக்காக யாராவது ஜெபிக்க மாட்டார்களா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார்கள், ஆனா ஒழுங்கா என்னால இதை புரிய முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு யாரை கொண்டு எப்படி கர்த்தர் ஆண்டவரே வார்த்தை சொல்ல திட்டம் கொண்டீர்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் ஆண்டவரே ஐயா உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். எத்தனை வாசல்கள் அடைத்தாலும் அத்தனை வாசல்களையும் கர்த்தர் இரட்டிப்பாய் திறக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்க அடைச்சாலும் நீங்க திறக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீ செய்ய எதுவும் தடைபடாது கர்த்தாவே. கர்த்தர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர் அப்பா. கர்த்தர் யாரை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ அவரை கொண்டு செய்ய. அநேக நேரங்கள்ல எங்களால கர்த்தாவே முடியாது என்று நிற்கும் போது முடியும் என்று சொல்லி நடத்தி வைத்தீரே. ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீடியால இருக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் இதை எடிட் பண்ணி எவ்வளோ அழகா நேர்த்தியாய் வந்து சேரத்தக்கதாய் தங்களுடைய கர்த்தாவை நேரம் பார்க்காதபடி செய்கிற ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரவு பகல் பாராதபடி உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்க பிரச்சனை இறங்கணுமே ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மத்தியான நேரத்தில் ஏழைகளை போஷிக்கிற திட்டத்தை உங்க கரத்துல தருகிறோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் என் தேவனுடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறோம். ஹெவன்ஸ் கார்டன் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம். அதில் வேலை செய்கிற அத்தனை பேரும் கர்த்தர் கூட இருங்க. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஊழியர்களை உங்களுடைய கரத்துல தருகிறோம். அவனுடைய திருச்சபைகளை உங்க கரத்துல தருகிறோம். திருச்சபையில இருக்க ஊழியங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவர் விதமாய் செழிக்கட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ஆமென் வருவார்களாக ஆண்டவரே. கூட்டம் கூட்டமாய் என் தேவனண்டை வந்து சேர்வதாக என்று ஜெபிக்கிறோம். எங்களால் அநேக நேரங்களில் ஒன்றும் கூடாது, எங்களால் ஒன்றும் கூடாது. ஆனால் எங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். உம்மை மட்டும் நம்பி வந்திருக்கிறோம். உங்களுடைய அழகான கண்கள் எங்களை கண்டதப்பா. நாங்கள் திகைத்து நின்ற வேளை, சோர்ந்து நின்ற வேளை உங்களுடைய கண்கள் எங்களை கண்டதப்பா. திருப்பி எங்களை ஓட வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓட முடியாது என்று சொன்னபோது முடியும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமென். முடியாது என்று இருந்தபோது எழும்பு என்று சொன்னீங்களே, எழும்பி பிரகாசிக்க வைக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் விழுந்து கிடக்கிற ஜனங்கள், இருளிலே கிடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டடையட்டுமே என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களையும் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு சுடராய், இந்த உலகத்துல ஒரு வெளிச்சம் காட்டுகிற ஒரு சுடர்களாய் நீர் எங்களை இன்னும் பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் வங்கி எறிகிற திரி அணையாமல் காத்துக்கொள்ளுங்க. வங்கி எறிகிற திரி அணையாமல் காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க கிருபையாய் நடத்துங்கப்பா, கிருபையாய் நடத்துங்கப்பா. எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அத்தனை பேரையும் உங்க கரத்துல தரும் சுவாமி. ஒரு முறை எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஒன்றுக்கு உதவாத எங்களையும் கர்த்தர் ஆண்டவர் இந்த இடத்துல நிற்க வைத்தீரே. நாங்கள் இணைந்து ஒன்றாய் சேர்த்து ஜெபிக்க வைத்தீரே. முன்னால பிள்ளைகள் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கதற கிருபை கொடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்வதாக, ஆரோக்கியம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை தீர்வதாக என்று ஜெபிக்கிறோம். உங்க அன்பு கரம் நீட்டப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இவர்கள் எதை நம்பி இந்த இடத்துல வந்தார்களோ அதை கர்த்தரே வாய்க்க செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு முறை எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க. நேர்த்தியாய் எல்லாவற்றையும் நடத்தி தரும்படியா இந்த மாதம் முழுவதும் உங்க பிரசனம் எங்களை நடத்தும்படியா அப்பா. இந்த மாதம் முடிவதற்குள்ளே அநேக சாட்சிகள் எழும்பும்படியா எங்களை தாழ்த்தி கரத்துல தருகிறோம். மீதமுள்ள நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படியா உடைய கிருபை எங்களை தாங்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென் 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 ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you all. Praise the Lord. Praise the Lord. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும் போது இந்த திரையிலே காண்கிற நம்பருக்கு எங்களுக்கு எழுதுங்க. நாங்களும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும். அது வசதியாக இருக்கும். இன்னும் மத்தியான நேரத்தில் அந்த எளியவர்களை நம்ம போஷிக்கிற அந்த திட்டத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண நாள் அல்லது பிறந்த நாள் வரும்போது
அதை எங்கள் ஆஃபீஸில் தெரியப்படுத்தினீர்கள் என்றால் அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்து ஒரு நேர ஆகாரத்தை புசித்து உங்களை ஆசீர்வதிக்க அது நன்மையாயிருக்கும். கர்த்தர் தாமே அதன் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.